அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். காபத்துல்லா பற்றின செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டின அந்த முதல் இறை இல்லமான பக்கத்தல் முபாரக்கா பக்கா என்கிற ஊரில் இருக்கிற அந்த காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தள்ளாத வயசுல பெற்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு இளம் வயது அடையும் பொழுது அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை தன்னை வணங்குவதற்காக புனர் நிர்மாணம் செய்ய சொல்றான். செடி கொடிகளால் மூடப்பட்டு பாலடைந்த நிலை இருந்த அந்த காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் புதுப்பிக்கிறாங்க. இந்த காபத்துல்லாக்காக அவங்க செஞ்ச துவாக்கள்ல ரெண்டு முக்கியமான துவா என்ன துவானா, இந்த காபத்துல்லா அபயம் அளிக்கக்கூடிய பகுதியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி உண்ணுகிற எல்லா உணவுகளுமே இங்க கிடைக்குது. இன்னைக்கும் பார்ப்போம், உலகத்துல இருக்கிற எல்லா கனி வகைகளுமே காபத்துல்லால கிடைக்குது. இந்த காபத்துல்லாவுடைய பாதுகாப்பை சிதைப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த அந்த ஆண்டுல அப்ரஹா என்கிற ஒரு மன்னன் அந்த காபத்துல்லாவை அழிப்பதற்காக யானை படையோடு வந்தான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தல்வில் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில். நீங்கள் பார்க்கவில்லையா, அப்ரஹா அந்த மன்னன் வந்து யானை படையோடு வரும் பொழுது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் அனுப்பி சூடேற்றப்பட்ட கற்களை அவர்கள் மீது அவை எரிந்து அதனால் மென்று தின்னப்பட்ட வைக்கோல் போன்று ஆனார்கள். அல்லாஹ் அன்னைக்கும் பாதுகாத்தான். அதே போன்று உலகம் அழிகிற நாள் வரும் பொழுது கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் ஒரு படை காபத்துல்லாவை தகர்ப்பதற்காக வருவார்கள். ஆனால் அவர்களால் தகர்க்க முடியாது, அவர்கள் அடியோடு புதைந்து போவார்கள். அப்பொழுது அனைவருமே புதைந்து போவார்களா என்று ஒரு சஹாபி கேட்டதற்கு, ஆம், அனைவருமே புதைந்து போவார்கள், இருந்தாலும் அதிலிருந்து அல்லாஹ் நல்லவர்களை மீட்டெடுப்பான் என்கிற செய்தி புகாரியில 2118 வருது. ஆக இதுவரை ஏறத்தாழ 14 நூற்றாண்டுகள் கடந்தும் கூட காபத்துல்லாவை அழிக்க முடியல, சிதைக்க முடியல என்பது திருக்குர்ஆன் இறைவேதம் என்பதற்கான பெரிய சான்றாக இருக்கிறது. இந்த காபத்துல்லா பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான செய்திகளை வரக்கூடிய வீடியோக்கள்ல காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். காபத்துல்லா பற்றின செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டின அந்த முதல் இறை இல்லமான பக்கத்தல் முபாரக்கா பக்கா என்கிற ஊரில் இருக்கிற அந்த காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தள்ளாத வயசுல பெற்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு இளம் வயது அடையும் பொழுது அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை தன்னை வணங்குவதற்காக புனர் நிர்மாணம் செய்ய சொல்றான். செடி கொடிகளால் மூடப்பட்டு பாலடைந்த நிலை இருந்த அந்த காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் புதுப்பிக்கிறாங்க. இந்த காபத்துல்லாக்காக அவங்க செஞ்ச துவாக்கள்ல ரெண்டு முக்கியமான துவா என்ன துவானா, இந்த காபத்துல்லா அபயம் அளிக்கக்கூடிய பகுதியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி உண்ணுகிற எல்லா உணவுகளுமே இங்க கிடைக்குது. இன்னைக்கும் பார்ப்போம், உலகத்துல இருக்கிற எல்லா கனி வகை